ஆனால் முதல் படத்திலேயே ஓகே ஓகேயா அவன் பாட்டை பார்த்துருக்கீங்களே, நிறைய அவர் டான்ஸ் ஒன்று போடணும், வேணாம் மச்சான் வேணாம் மச்சான், கீழே ஒரு அமுக்கு மேலே ஒரு அமுக்கு. முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பச்சையா சொல்லணும்னா ஒரு பிட்டு படம் மாதிரி தான் நடிச்சு வந்தாரு முதல் படமே அது. எனக்கு நீ பிறந்த நாள் நான் போய் கொண்டாடணும்ப்பா. நீ பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். ஐயோ நீ எப்படி கொண்டாடுறீங்க? விநாயகா வேலையை காட்டிட்டப்பா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. உதயா அவர்களுடைய நடிப்பும் மிக சிறந்த நடிகராக அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். இவர் தெரியாத மினிஸ்டரோட புள்ள பெரிய ஆக்டர். ஆக்டிங் டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கான். ஆக அவர் இன்றைக்கு மக்களுக்கான பணியை மேற்கொண்ட காரணத்தினாலே தான் அதிலிருந்து விடுபட்டிருக்கார். புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. ஆக சினிமா படங்களிலே கூட மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய, மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், அருமை சகோதரர் உதயா அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. தெய்வ திருமணார் ஒன்று சொல்லுவார், வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்னு சொல்லுவார். நாயே அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி குடுறா. ஆனால் அருமை சகோதரர் உதயா அவர்கள் வேகமும் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு உறுதியாக ஒரு செயல்பாட்டை நடத்தக்கூடியவராகத்தான் செயல்படுறார். ரயிலேறி போனாலும் கிடைக்காத ராமேஸ்வரம் தீர்த்தம் ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு கிடைச்சிருக்குது. இன்னையோட என் பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சியா. விடுவனா ராமராவ் கொடுத்து வச்சிருக்கணியா, கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ திடீர்னு வந்து டெப்டி சிஎம் பத்தி நம்ம இவ்வளவு புகழ்ந்து பேசுறோம், ஏதோ ஒரு காக்கா அதெல்லாம் கிடையாது. நல்ல வேலை எவனும் பார்க்கல. சின்ன பையன்ல சால்ட் ஓவரா இருக்கு. அண்ணே சின்ன பையன் முத்திரம் ஒண்ணும் பண்ணாத விடுனே. பாத்துட்டியா அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் நான் அன்போடு நான் நேசிக்கிறேனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயா அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தீர்த்தம் நினைச்சு சின்ன பையனோட மூத்திரத்தை குடிச்சியாமே ரேடியோல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரேடியோலயா மூத்திரத்தை குடிச்சிருக்கேப்பா, குடிக்கிறதுக்கு வர ஒண்ணு இல்ல. இந்தியா தகவல் தொழில்நுட்பத்துல முன்னேறிக்குங்கிற சந்தோஷமான விஷயம். அதுக்காக இப்படியா நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனாலலாம் நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காத. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரி போட்டவங்க, டிக்ஷனரியே போட்டுருக்கோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன். அதான உண்மை. ஒரு கூவத்தூர் மாமாவை தானே செஞ்சாரு அந்த எம்எல்ஏ. இவரு கூட சேர்ந்து பண்ணதுல எல்லாம் மக்களுக்கு தெரியும்ல, அந்த வேலை தானே செஞ்சாரு. அதான் சொல்றாங்க. தம்பி இந்த ஏரியாவுல கூவத்தூர் மாமா அவரை தெரியுமா? பேர் என்ன? கூவத்தூர் மாமா. அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியும்னு. தெரியாது 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 தெரியாதா? அவன் தான்டா நானு. உன்னையே நீயே கேக்குற. அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம் எல்லா நடிகையும் அந்த தான் ஏற்பாடு பண்ண. ஆர்ஆர் வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல, நிறைய இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம். என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன். அட பேயில போ, நீ புரோக்கரா? நீ நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அதாவது இந்தியாவுக்கே முன்னோடியான ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதியார் இருக்கிறாருங்கிறது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பெருமைக்காகவோ இல்லை உங்ககிட்ட கைதட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்ல. இதை எங்க வேணாலும் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுடைய புகழை நான் பேசு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன்,
இப்போ மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுவதும் சரி, இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியின் கீழே நாம் இருக்கின்ற இந்த தருணத்தை இந்த சென்னை தான் இந்த கருணாசை உருவாக்குச்சு. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஏன்னா என் ஊர்ல எங்க அப்பா அத்தா வச்ச பேரு கருணாநிதி. நிதி பற்றாக்குறையில நிதியை தூக்கிட்டேன். நீ இன்றைக்கு வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் சொத்துக்கள் அத்தனையும் காக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் உன்னை காக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் மட்டும்தான் இருப்பார். என்னையா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். அவர்தான் இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக, மக்களுக்கான ஒரு தலைவராக, மொழிக்கான ஒரு தலைவராக, இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். என்றைக்கும் உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த தளபதியார் மட்டும்தான் இருப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கா என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்திலே பிஜேபியை வரவிட மாட்டோம் என்று உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக நமது தளபதியாரும் நமது உதயாவும் இருப்பார்கள் என்பதிலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர வச்சதே திமுக தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன ப்ரோ சொல்ற? திமுக தான் பிஜேபியை வளர்த்து விடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா. 1999 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக யோசிச்சது. அப்போதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முட்டை போண்டா மரியாதை இனத்துறை வைக்கலாம், மரியாதை ஒரு கேடு. பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றியது அதுதான் முதல் தடவை, அதுவும் திமுக உதவியோட. இப்படி எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்தது இந்த திருடர் முன்னேற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா இந்த திமுக தான் சொல்லுது நாங்க இல்லாட்டி பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு. மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். வரக்கூடிய காலத்திலே நம்மையும் நமது தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, என்றைக்கும் இந்த மண்ணுக்கான இயக்கமாக, மக்களுக்கான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அதை வழிநடத்தும் நமது தளபதியாருக்கு பிறகாக உதயா அவர்கள் நிச்சயமாக இதை முன்னெடுத்து செல்வார் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. ஒரு அளவுக்கு மேல எவ்வளவு வாக்கு கொடுத்தாங்க. நீட்டை ஒழிப்பேன்னாரு. அவர்தான் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து நீட்டை ஒழிக்கிறது தான். என்ன புடுங்கினாரு 5 வருஷமா? ஒன்னும் புடுங்கல. உங்க வீட்டுக்கு தான் புடுங்கி வச்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும். 5000 வந்து பெரிய அமௌண்ட் யார் விட்டு பண்ணோம்? போட்டு பணத்தையா கொடுக்குறான். இது என்னது வரி அது இதுன்னு இங்க இருந்து சொரன்றதுதான் இப்ப வருது திரும்ப எல்லாம். 5000 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு அவன் கொடுக்குறானா, அப்ப எவ்வளவு அங்க ப்ராஃபிட் இருந்திருக்கும். அப்ப எவ்வளவு நீ கொள்ள அடிச்சிருந்தா நீ இவ்வளவு கொடுப்ப? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யார் கேட்டா? இவங்களை யார் கேட்டா? நான் ஃபர்ஸ்ட் ஓசி பஸ் வேணும், நாங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பஸ்ல போறதுக்கே முடியல, நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம், வேணும் நாங்க கேட்டோமா? கிடையாது. நீங்க கொள்ள அடிச்சிங்க, கணக்கு காட்டணும்னு ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அதுதான் போயிட்டு இருக்கு. யார் கேட்டா இவங்களை ஃபர்ஸ்ட்? இப்ப இவங்க பின்னாடி எல்லாம் போனோம்னா நாங்க வந்து ஒன்னு டாஸ்மார்க்கு தான் போனோம். கேர்ள்ஸ் எல்லாம் நாங்களும் சேர்ந்து டாஸ்மார்க்கு போய் வெளியே நிக்கணும். 10 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு போக வேண்டியதுதான். நாங்க சாராயம் வச்சு அரசியல் பண்ணுவானுங்க, இல்லைன்னா பணத்தை வச்சு அரசியல் பண்ணுவானுங்க, யாரெல்லாம் அடிச்சுட்டு அரசியல் பண்ணுவானுங்க. இவ்வளவுதான் அவங்க.